குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/1/2024 சோபகிருத்து வருடம் தை மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகை 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் காலை 6:35க்கு, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 9:42 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:03 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். நாமயோகம் இன்று காலை 10:24 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 9:50 வரை பவம், பின்பு இரவு 9:42 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் சுவாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் ராம அவதாரம். இரவு ஹனுமன் வாகனத்தில் பவனி வரும் காட்சி. திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமானை வழிபட சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். விரதாதி விசேஷங்கள் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சுபகாரிய வேலைகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், விதை விதைக்க உகந்த நாள், யாத்திரை தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், கல்வி கற்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:29 முதல் மதியம் 1:12 வரையில் மேஷ லக்னம், 1:13 முதல் 3:15 வரையில் ரிஷப லக்னம், 3:16 முதல் 5:26 வரையில் மிதுன லக்னம், 5:27 முதல் இரவு 7:35 வரையில் கடக லக்னம், 7:36 முதல் 9:38 வரையில் சிம்ம லக்னம், 9:39 முதல் 11:40 வரையில் கன்னி லக்னம், 11:41 முதல் 1:47 வரையில் துலாம் லக்னம், 1:48 முதல் 3:58 வரையில் விருச்சக லக்னம், 3:59 முதல் காலை 6:06 வரையில் தனுசு லக்னம், 6:07 முதல் 8:03 வரையில் மகர லக்னம், 8:04 முதல் 9:45 வரையில் கும்ப லக்னம், 9:46 முதல் 11:24 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் சோமவாரம். ஸ்ரீ சந்திர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக திகழ்கிறார். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி ஸ்லோகம்: ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, 12 முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 முதல் 3 வரை சனி ஹோரை, 3 முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமோ நமக. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி திங்கட்கிழமையன்று நடக்கிறது. இந்த கோவிலுக்கான சிறப்பம்சங்கள் பல வகையில் அமைந்துள்ளது. அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் நாகர் பாரம்பரிய முறையில் 3 மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது. 380 அடி நீளத்திலும் 250 அடி அகலத்திலும் 161 அடி உயரத்திலும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. அதில் 392 தூண்களும் 44 கதவுகளும் அமைந்துள்ளன. கோவிலினுடைய பிரதான கருவறையில் ஸ்ரீராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் நித்திய மண்டபம், ரேங்க் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்கள் அமைந்துள்ளன. கோவிலினுடைய வளாகத்தில் 4 மூலைகளிலுமே சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயக பெருமான், சிவபெருமானுக்கு என்ன 4 கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல வடக்கு பகுதியில அன்னபூரணியினுடைய ஆலயமும், தெற்கு பகுதியில ஸ்ரீ ஹனுமன் ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு அருகே வரலாற்று சிறப்பு மிக்க பழங்காலத்து கிணறும் ஒன்று உள்ளது. இதனுடைய மிகச் சிறப்பு என்னவென்றால், கோவிலுடைய கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தவில்லை, எல்லாம் செயற்கை பாறையானது. அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரானுடைய கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் தனி சன்னதி கொண்டிருக்கக்கூடிய ராமர் சன்னதிக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கு கொள்ளுங்கள். ராம ஜபத்தை பாராயணம் செய்யுங்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே எனும் மந்திரத்தையும், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் எனும் மந்திரத்தையும், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் எனும் மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். திங்கட்கிழமை தினத்தில் மாலை நேரம் காலையில் கும்பாபிஷேகம் நடைபெறும். அதே போல மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று ராமர் சன்னதிக்கு முன்னால் உங்கள் வயதிற்கு ஏற்ப என்ன எண்ணிக்கையோ அந்த எண்ணிற்கு தகுந்தபடியான விளக்குகளை ஏற்றி வருவதால் ராமபிரானுடைய அனுகிரகமும், சீதாதேவியினுடைய அருளாசியும், ஸ்ரீ லக்ஷ்மணனுடைய அனுகிரகமும், ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்தால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நம்முடனே இருப்பார் என்கிற அமைப்பு மிக சிறப்பான ஒன்று. ஆக ஸ்ரீ ராம நாமத்தை சொல்லும் போதே ஸ்ரீ ஹனுமனும் உங்களுடனே இருப்பார். ஆக சீதா ராம லக்ஷ்மண ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஜெய் என சேர்த்தும் நீங்கள் வழிபாடு செய்வது. ஒவ்வொரு வீட்டிலும் மாலை நேரத்தில் வீட்டிலும் விளக்கேற்றுங்கள். அதே போல கோவிலுக்கு சென்று உங்கள் வயதிற்கு ஏற்ப விளக்கேற்றி வருவது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒற்ற எண்ணிக்கையிலும் நீங்கள் விளக்கு ஏற்றினால் உங்கள் வாழ்க்கை குடும்பம் சிறப்படையும். ஜெய் ஸ்ரீராம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது இன்றைய நாள் தொடங்கக்கூடியது சாதகமாக அமைகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உற்சாகமும் நல்ல ஒரு மனநிலையோடு இருப்பீர்கள். கேளிக்கை நிறைந்ததாக இருக்கும். நகைச்சுவை உணர்வுகள் மேலோங்கும். வெளியிடங்களுக்கு செல்வது, இசை பாடல்கள் கேட்பது, பொழுதுபோக்கு சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாக முடியும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த சில தன வரவுகள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்பு ஏற்படும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டபடி குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் கை கொடுக்கும். சிந்திக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். புதியதொரு வேலை தொடர்பாக முயற்சிகள் எடுத்திருந்தால் அவை உங்களுக்கு ஏற்றபடி சாதகமாக அமையக்கூடும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். நல்லதொரு தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த நன்மையான முடிவுகள் மூலம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொத்துக்கள் வரத்து அதிகமாகலாம். பழைய வீடு ஒன்றை வாங்கி புதிதாக கட்டுவதற்கான யோசனைகள் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களே,
தம்பதியர்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணைவரை மகிழ்விப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலை உண்டு. இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் மன திருப்தி உண்டாக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பீர்கள். நன்றாக சிந்தித்து உங்கள் துணையை மகிழ்விப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய நாள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த நிலையில் உயர்வு ஏற்படும். மந்தமாக இருந்த தன்மைகள் மாறி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பாடத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மிக அற்புதமான நாள். இன்று பணம் மட்டும் அதிகம் அளவில் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இதனால் ஆக்கப்பூர்வமாகவும் வேலைக்கு ஏற்றபடியான செலவுகளை செய்வீர்கள். சுப காரியம் சம்பந்தமான பேச்சுக்கள் நடக்கும். திருமணம் ஆகாமல் வரனுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்ணுக்கும் வதுக்காக காத்திருக்கக்கூடிய ஆணுக்கும் சுப செய்திகள் வரும். திருமண வாழ்க்கை அமைவதற்கான யோகங்கள் கைகூடி வரும். இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியமுடன் இருப்பீர்கள். உங்களுடைய முழு நம்பிக்கை உங்களை சிறந்த முறையில் வைத்திருக்க உதவும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. குதூகலமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். நீண்ட காலமாக இருந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலைகளில் உயர்வு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. புதிய பாதைகளை அமைத்து நல்லதொரு வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மனை தொடர்பாக புதிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். பொதுவாக அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கள் உயர்வானதாக கருதப்படும். பெருமை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தற்பெருமை எண்ணம் மட்டும் கூடாது. வாழ்க்கையில் உயர உயர பணிவு என்பது வேண்டும் என்பது போல உங்களுடைய பேச்சுக்களில் கனிவும் மற்றவர்களிடத்தில் அன்பும். கனிவாக பேசினால் உங்களுடைய செயல்கள் இன்னும் மேன்மையாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் இவற்றை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முக்கிய முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஹோரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். உழைப்பை நம்பி முன்னெடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்கள் சாதகமாக நடக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். வரவு நிறைந்த நாள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் தொடர்ந்து வெற்றிகள் கைகொடும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். உங்களை பற்றி எண்ணுவதை விட வீட்டில் பிள்ளைகளையும் உங்கள் துணைவரையும் சார்ந்த எண்ணங்களை மேலோங்கும். அதிலும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளில் மட்டும் விவேகமாக இருங்கள். இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பது என்பது அரிது. நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படும். இது போன்ற நிலையானது உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்தும். இன்று கூடுதல் வேலை சுமைகள் இருக்கும். வேலை பளு காரணமாக கொடுக்கப்பட்ட வேலைகளில் குறித்த நேரத்திற்குள் செய்ய இயலாமல் போகலாம். வேலை தொழில் விஷயங்களுக்காக பிற நபர்களை நாடுவீர்கள். சரியான ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய நபராக தேர்ந்தெடுக்க வேண்டும். சொந்த தொழில் புரிபவர்கள் இன்னும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் வேலை செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் தொழிலில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது. தவறுகள் அல்லது பிழைகள் ஏற்படலாம். நீங்காத பிழையாக கூட மாறலாம். இதனால் உங்களுக்கு சில நேரம் பெயர் கெடக்கூடும். எந்த ஒரு நபர்களிடமோ தேவையற்ற பேச்சுக்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆகவே உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவது அவசியம்.
எண்ணத்தில் தெளிவு பெறுங்கள். தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது முக்கியம். அதோடு தினம் தினம் உங்களுடைய வீட்டு குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தால் தெய்வங்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். காவல் தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் நீங்கள் பரிபூரணமாக பெறுவீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடன் வீண் வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் சின்ன விஷயங்களுக்காக பெரிய அளவில் மன கஷ்டங்கள் வரலாம், மனக்கசப்பு உண்டாக்கும். ஆக பேசக்கூடிய விஷயத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுதல் வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதைகளை அதிகமாக கொடுக்க வேண்டுமே தவிர நபர்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஏற்றம் இறக்கம் பார்ப்பது கூடாது. எல்லோரையும் சமமாக மதித்து நடப்பது நல்லது. காதலர்களுக்கு இந்த நாள் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் பரபரப்பாகவோ பதட்டத்தோடு வெளிப்படுத்தாதீர்கள். கூடுமான வரையில் அமைதி போக்கை கையாள்வது மிக நல்லது. மாணவர்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். ஆக உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் பள்ளியிலேயோ வெளியே செல்பவர்கள் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். மதிப்பு கொடுப்பது மிக மிக நல்லது. வேலைபளு காரணமாக தலைவலி உண்டாகலாம். தலைவலியின் காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கலாம். ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பது போன்ற ஒரு சில உணர்வுகள் வெளிப்படலாம். இன்று சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றவர்களுடைய காரியத்தையும் வேலைகளையும் நீங்களே முன்னெடுத்து செலுத்துவது போன்ற சூழ்நிலை ஏற்படலாம். சிறு சிறு விமர்சன கருத்துக்கள் ஏற்பட்டு நீங்கும். யாரிடத்திலும் அதிகமாக பேசி உங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். கூட்டாளிகளோடு தொழில் ரீதியாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடந்தால் ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை மேம்படும். மற்றவர்களோடு அனுசரணையாக இருக்க வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை, நிதானம் அவசியம். சுப காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு. வேலைகளை செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதியாக செல்ல வேண்டிய நாள். கூட்டாளிகளோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விமர்சன பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது சிறப்பான நாளாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் வேண்டாம். தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகளில் ஈடுபடுவது, மூச்சு பயிற்சி செய்வது, நன்றாக தண்ணீர் குடிப்பது, இப்படி செய்யும்போது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திர பகவான் தான் மனோகாரகன், தாய்க்குண்டானவர். ஆக இந்த நாளில் இயலாதவர்களுக்கு உணவுப் பொருட்களை தானம் செய்வது மிக நல்லது. அந்த பச்சரிசியினால் செய்த உணவை நீங்கள் தானம் செய்வது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மன தாக்கங்கள் குறையும். முற்றிலுமாக நீங்குவதற்கு நீங்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யலாம். உறவினர்களிடத்தில் இன்றைய நாள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உறவினர்களிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும்.
யாரிடத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து பேச வேண்டாம். கூடுமான வரையில் சௌகரியங்கள் பார்க்காமல் அசௌகரியங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் பெறுவது நல்லது. இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் அல்ல. தாமதமாக இருக்கும். வேலை பளு கூடுதலாக காணப்படலாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் சகல கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்துதான் நடக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் உடனுக்குடன் வெளிப்படுத்த வேண்டாம். குடும்ப வாழ்க்கை பற்றிய முக்கியமான விவரங்களை பகிராமல் இருப்பது நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் மிக கவனமாக பேச வேண்டும். சிறு வார்த்தைகள் கூட உங்கள் துணைவருடைய மனதை பாதிக்கலாம். கருத்து மோதல்கள் இருக்கும். இருவரும் அனுசரணையான போக்கோடு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி பொறுமையாக்கவும் அனுசரணையான போக்கோடு இருப்பது நல்லது. பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குடும்ப உறவுகள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். சில நேரம் உங்கள் துணைவரை பற்றிய தவறான புரிந்துணர்வு ஏற்பட நேரலாம். இதனை தவிர்ப்பது நலம். குடும்பம் சேம லாபத்தோடு இருப்பதற்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருப்பதற்கு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது நல்லது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒருங்கே இணையக்கூடிய ஸ்வரூபம்தான் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர். ஆக வீட்டில் விளக்கேற்றும் பொழுது சிறிது கற்கண்டு சேர்த்து விளக்கேற்றினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி பிரகாசம் உங்களுடைய வீட்டை எதிர்மறை எண்ணத்திலிருந்து நேர்மறை எண்ணங்களுக்கு கொண்டு செல்லும். நேர்மறை சக்திகள் உங்களை வழி நடத்தும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை இன்றைய நாள் சாமர்த்தியமாக்க சமாளிப்பீர்கள். கடன் பெற்றவர்களிடத்தில் பொறுமையாகத்தான் நீங்கள் பேச வேண்டும். கனிவாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது. எந்த விதத்திலும் காட்டம் காட்டக்கூடாது. நிதி நிலைமைகளில் வீணான செலவுகள் இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பீர்கள். கையில் இருந்தாலும் பணத்தை சரியான வழிக்கு கொண்டு செல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வீண் செலவுகள் ஆகலாம், விரயங்கள் ஆகலாம். அவற்றை சுப விரயங்கள் ஆக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. இன்று கண் சம்பந்தமான எரிச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சிறப்பான மருத்துவம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். கால்நடையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழிலை மேற்கொள்ளக்கூடியவர்கள், விவசாயத்திற்குண்டான பொருட்களை விற்பனை செய்பவர்கள் கவனமாக வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாகும். உழைப்பு அதிகமாக தேவையானதாக இருக்கும் மிதுனராசி அன்பர்களே. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. சில நேரம் கவனச் சிதறல் ஏற்படலாம். எவ்வளவு படித்தாலும் மனதில் பதியாத ஒரு நிலை உண்டாக்கி மறையும். ஆக படிப்பதற்கு முன்னர் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய ஸ்லோகங்களையும் ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானுடைய ஸ்லோகங்களையும் தொடர்ந்து 48 நாட்கள் உச்சரித்து வர படிப்பில் இருந்த தன்மைகள், மந்தமான நிலைகள் அனைத்தும் மாறி உங்களுக்கு சுறுசுறுப்படையும் விறுவிறுப்பாக இருப்பீர்கள். நன்றாக படித்து உயர்ந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகம் உருவாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை இவற்றை வாங்குவது, விற்பது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் போது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். விவேகமாக செயல்பட வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். உழைப்பு அதிகரிக்கும். நிதான போக்கை கையாள வேண்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை சிறப்பாக தொடங்குங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது
சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலை சார்பான விஷயங்களில் மன ஆறுதல் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் பிறக்கும். உங்களுடைய செயலுக்கு பிற இன மக்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுதந்திர தன்மையோடு செயல்படுவீர்கள். உங்கள் மகனுக்கோ மக்களுக்கோ வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு நல்ல நிலை கிட்டும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த தனவரவு தாராளமாக இருக்கும். நிதி நிலைமை ஏற்றத்துடனே இருப்பதால் தைரியமாக நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள். பிறருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்காக பார்த்து கவனத்தோடு செயல்படுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான நிலையில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. கிரகங்களினுடைய அமைப்பு இன்றைய நாள் சாதகமாக இருக்கிறது. ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மிதுனத்தில். மன எண்ணங்கள் ஓட்டங்கள் உங்களுக்கு சீராக இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் புரிதல் இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் உயர்வாக வரவேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கடகராசி அன்பர்களே, அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்புவதை விட உழைப்பை அதிகமாக நம்புவீர்கள். தெய்வீக சக்தி உங்களிடம் இருக்கிறது. எதையும் சாதித்து காட்டுவோம் என்கிற ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்தே இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். நீண்ட காலமாக இருந்த மன கஷ்டங்கள், சில சங்கடங்கள் மறையக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொது வாழ்க்கையில் செல்வாக்கு மேம்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆக்கப்பூர்வமான நாள் என்றே சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்க பெறுவீர்கள். குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியமும் சிறந்தே காணப்படும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன நிறைவோடு ஆனந்தமாக குதூகலமாக இருப்பீர்கள். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாள் தொடங்கலாம். இருவருக்குமான ஒரு இணைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடியது திருமணம். ஆக அந்த திருமண வாழ்வு பற்றிய திருமண பந்தங்களில் இணையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரியவர்களுடைய ஆதரவை நாடி செல்வது நல்லது. மாணவர்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடிய நாள். மற்ற மாணவர்களோடு உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி சாதிப்பீர்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மேன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஆதரவு மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். அபிவிருத்தி உண்டாக்கும். தொழில் வளர்ச்சி காணப்படும். இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் பெருமை மிகுந்ததாகவே அமையும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் சமூகம் சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசை கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். வேலைக்கு செல்வது என்பது மிக பிடித்தமானதாக உணர்வீர்கள். இயல்பாகவே உங்களுடைய நடவடிக்கைகளில் ஆர்வம் இருக்கும். ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். மிக உன்னதமான நிலையை பெறக்கூடிய அமைப்பு உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். பிறரோடு பேசும்பொழுது கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்ப நபர்களிடத்திலும் சரி, பெற்றோர்களிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது.
உங்களுடைய சொந்த விஷயங்கள் விவகாரங்களை பற்றி பகிராமல் இருந்து விடுங்கள். பழைய பிரச்சனைகளை பற்றி கலந்து ஆலோசிக்காமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் சில சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும், புரிதல் ஏற்படும். செய்ய நினைத்த வேலைகளை துரிதமாக்க முடிப்பீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். எதிர்காலத்திற்கான சில திட்டங்களை வகுப்பீர்கள். உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான நாள். வருமான தொடர்பு என்பது உங்களுக்கு மகிழ்வை தரும். செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு. மனைவி வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் துணைவர் வழியில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நிர்வாகத் துறைகளில் உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதோடு மற்றவர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே நடந்து கொள்வார்கள். நல்ல சூழல்கள் உண்டு. நிதி நிலைமை சீராக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாள். வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை லட்சியத்தை அடைவீர்கள். மிகுந்த தன்னம்பிக்கையோடு உற்சாகமாக செயல்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். அயோத்தியில் நடைபெறும் கும்பாபிஷேக விஷயங்களை பற்றிய நிலையையும் அந்த கோவிலினுடைய சிறப்புகளையும் இந்த தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் என்ன என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். ஸ்ரீ ராமபிரானுடைய மந்திரம் எதை சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும், நல்ல காலம் பிறக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உறவினர்கள் மத்தியில் உயர்வாக வருவீர்கள். அந்தஸ்து உயரம், அதிகார பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கல்லூரிகளிலும் சரி பள்ளியிலும் மதிப்போடு இருப்பீர்கள். நன்றாக படித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆதரவு நிறைந்த நாள். பேச்சுக்களில் மட்டும் மிகுந்த கவனமாக செயல்பட்டால் போதும். 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், வருமானம், கல்வி இது சம்பந்தமான நிலையில் பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதிகமாக பேசி பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை கைகூடும். ஆர்வம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் நீங்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். குடும்ப நலன் மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். மதிப்பு மரியாதை மேலோங்கும். சாதகமான சூழல் அமையும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிர்வாகத்துறையில் மேன்மை உண்டாக்கும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். பிறரை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலம் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறைக்கலாம். வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருப்பது இந்த நாள் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவிடாதீர்கள். உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உங்களுக்கான மதிப்பே கிடைக்கும். வெளி வட்டார சூழ்நிலைகள் மற்றும் சமூகம் சம்பந்தமான நிலையில்
மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நிலையும் அதற்கான சூழ்நிலைகளுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, விவசாயம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு லாபங்கள் ஓரளவிற்கு இருந்தாலும் அதே நேரத்தில் பராமரிப்பு பணிகள் சம்பந்தமான சில செலவுகளும் உண்டாகலாம். வேளாண்மை சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும். வியாபாரத்தில் குறைந்த முதலீடு செய்வது இந்த நாள் நல்லது. தம்பதியர்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணையிடத்தில் வெகுளித்தனமாக பேசி மாட்டிக்கொள்ள வேண்டாம். கூடுமான வரையில் சுய முயற்சிகளை செய்து பேசுவது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். பிறருடைய குணமறிந்து நடக்க வேண்டும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் வீட்டு திருமணத்திற்காகவும் சுப விசேஷங்களுக்காக சில செலவுகள் சுப விரயங்கள் உண்டாகலாம். பாராட்டுகள் இருக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு மறைமுகமான ஆதரவு கொடுக்கலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நல்ல ஒரு நிலையை நிலைநாட்டுவீர்கள். அங்கீகாரம் கிடைக்கும். வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வங்கி கடன் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வெளிநாடு செல்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வீர்கள். கணிதம் சம்பந்தமான துறைகளில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பிறக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. வேலையில் இருந்த இடர்பாடுகள் படிப்படியாக குறையும். புதியதாக வேலையில் ஈடுபடுபவர்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை அவ்வப்போது கண்காணித்து வருவது உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் நீங்கும். மனதில் இருந்த கவலைகள் அகலும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு நிறைந்த நாள். சுபகாரியம் கைகூடும். பேச்சுக்களை குறைப்பது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆசையோடு இன்றைய நாளை தொடங்குங்கள். நல்லது நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது எண்ணிய வேலைகளை போராடி வெற்றி பெறுவீர்கள். எதை நினைத்தாலும் உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பிராப்தமஸ்து என்பார்கள். அந்த பிராப்தம் என்பது அமைப்பு என்று பொருள். இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. ஆக இந்த நாளில் உங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தாலும் சில நேரங்களில் சின்ன சின்ன பாதகங்கள், பாதிப்புகள் வரலாம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. வெளியில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் உடல் நலத்திற்குண்டான செரிமானம் சம்பந்தமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. செரிமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் எளிமையான ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள். செயல்களில் சில தடைகள் ஏற்படலாம். எதை முன்னெடுத்து உத்தியோக ரீதியாக செல்கிறீர்களோ அந்த வேலைகள் தாமதமாக இருக்கும். ஒரு சில நேரம் மூத்த அதிகாரிகளோடு வாக்குவாதம் வரலாம். துலாம் ராசி அன்பர்களே, கிரகங்களினுடைய அமைப்பு படி ராசியினுடைய 9வது இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம்
12வது வீட்டில் கேது பகவானும், முயற்சி ஸ்தானம், இடப்பெயர்ச்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன் இதை சார்ந்த இடத்தில் செவ்வாய் பகவான், புதன் பகவான், உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறது. ஆக சில வேலைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பின்னடைவு வரலாம். 3ஆம் இடம் என்பது தனுசு ராசியை குறிக்கும். முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல குரு பகவானுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. ஆக பகை இடத்தில் உங்களுக்கு ராசிநாதனான சுக்கிர பகவான் இருப்பதால் எதிலும் பொறுமை நிதானத்தோடு தான் இருக்க வேண்டும். நண்பர்களிடத்தில் அவசரப்பட்டு பேசி எந்த பிரச்சனைகளையும் செய்துவிட வேண்டாம். குடும்ப விஷயங்களை பற்றி மற்றவர்களோடு பகிராமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் சிந்தனைக்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும். எண்ணத்தில் தெளிவு வேண்டும். படிப்பு விஷயத்தில் குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தம்பதியர்களிடையே பொதுவான விஷயங்களை பேசிக்கொள்ளலாமே தவிர தீவிரமாக குடும்ப விவரங்களை பற்றி பேச வேண்டாம். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்புகள் குறையலாம். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் புரிதல் என்பது இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிருஷ்ட திசை வடகிழக்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணிய வேலைகளை முடிப்பீர்கள். வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அனுபவங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். தடைகள் உண்டாகும். சில விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும் நாள். தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். செலவுகள் உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் லாபம் பெறுவீர்கள். புது விஷயங்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உலகியல் வாழ்க்கை மற்றும் நடைமுறை வாழ்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களை நாடி சில பொறுப்புகள் வந்து சேரும். வேலையில் அதிக கவனத்தோடு, ஈடுபாட்டோடு, ஆர்வத்துடன் பணி செய்தால் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வதற்கு வழி கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான வியாபாரத்தில் வருமானம் பெருகும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதிகமான பொருள் முதலீடு எனும்போது தகுந்த நிபுணர்களுடைய ஆதரவோடு செய்வது ஏற்றது. கூடுமான வரையில் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேலையில் இதுவரையில் இருந்த வாய்ப்புகளை காட்டிலும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களை நாடி வரப்போகிறது. உங்களுக்கு பிடித்தமான, இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையாகத்தான் இருக்கும். பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் பொறுமை தேவை. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீர்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளுக்காக சிறிய அளவிலாவது தொகையில் பணம் பெறலாம். ஆனால் மற்றவர்களுக்காக பணத்தை வாங்கி கொடுத்து பிறகு மீட்ட முடியாத நிலை உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு கவனத்தோடு செய்தால் அதில் ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கும். உங்கள் இருவருக்கிடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் சில விஷயங்களையும் நுணுக்கங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். தெரியாததை அறிவிக்கக்கூடிய நிலை உண்டு.
குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். காதலர்கள் இந்த நாளில் வீட்டில் மன நிம்மதியாக இருப்பதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அந்த ஒரு தருணத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். கணவன் மனைவி இருவருமே புரிதலோடு இருக்கக்கூடிய நாள். வருங்கால துணையினிடத்தில் காதலர்கள் பொறுமையும் நிதான போக்கோடு இருப்பது நல்லது. குழந்தைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளிடத்தில் அன்பு காட்டுவதாலும் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பார்கள். பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. குடும்ப வகையில் நீங்கள் மிகப்பெரிய அதிகம் விஷயம் தெரிந்தவர்களாக போற்றப்படுவீர்கள். ஆக குடும்பத்தை தூக்கக்கூடிய நிலையிலும் பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பிறருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக பாவித்து முடித்து காட்டுவீர்கள். அதில் உங்களுக்கு குடும்ப நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பாலம் சீராக இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புது நபர்களின் ஆதரவு உண்டாகும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். புதுமுக நபர்களின் ஆதரவு பெருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வருமானம் கிடைக்கும். வாய்ப்புகள் மீண்டும் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாள். நன்மைகள் அதிகம் உண்டு. விவேகம் வேண்டும். இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள். முயற்சிகள் கைகூடும். நல்லதே நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரக அமைப்பு படி பார்க்கும்போது கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இல்லத்தில் சுப காரியம் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். பேச்சுவார்த்தைகளில் சீரான முடிவுகள் சமநிலை போக்கோடு இருக்கும். எதிர்பார்த்த சுப விஷயங்களை அவ்வப்போது செய்து முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும். நண்பர்களோடு கூட்டணி சேர்ப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒரு மன மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் எண்ணிய வேலைகளை மிக சீராக சொல்லியபடி செய்து காட்டுவீர்கள். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். பண ரீதியாக இருந்த நெருக்கடிகள் நீங்கும். ஆதாயம் தரக்கூடிய செயல்களில் அக்கறை காட்டுவீர்கள். பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். இங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என்கிற எண்ணம் இருக்கும். வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சூக்ஷ்மங்களை உணர்வீர்கள். கணிதம் தொடர்பான படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களிலும் மேன்மையாக்க வருவீர்கள். தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் உண்டு. வேலை தொடர்பாக புதிய முயற்சிகள் கைகூடும். பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். மற்றவர்களிடத்தில் நீங்கள் அன்பை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரத்தில் படிப்படியாக உயர்வு காண்பீர்கள். முதலீடு சார்ந்த சங்கடங்கள் நீங்கும். குறைந்த அளவு முதலீடு செய்தாலும் நிறைவான அளவு வருமானம் கிடைக்கும். எதை செய்தாலும் தகுந்த காலத்திற்கு நேரத்திற்குள் முடிப்பது நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். வர்த்தகத் துறையில் விருத்தி நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யம் காணப்படும். நெருக்கமாக இன்றைய நாள் பொழுதை கழிப்பீர்கள். அன்போடு சில காரியங்களில் பேசி முடிவெடுக்கக்கூடிய நிலையும் உண்டு. இந்த நாள் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் என்பதால் பெருமாள் ஆலயங்களில் நடைபெறக்கூடிய ராமர் சன்னதியில் அபிஷேகங்களை கண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். உலக நன்மை வேண்டியும் நாட்டினுடைய நலன் வேண்டியும் பிரார்த்தனை செய்யலாம்.
அவ்வப்போது ஜெய் ஸ்ரீராம் எனும் திருமந்திரத்தையும் ஸ்ரீராம நாம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். கோவில்களிலும் வீட்டிலும் அதிகமான தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் வயதிற்கு ஏற்றபடி எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றலாம். ஸ்ரீராமநாம மந்திரத்தை இன்றைய பஞ்சாங்கம் எனும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு இந்த நாள் முழுவதும் அந்த ஸ்லோகத்தை எளிய முறையில் உச்சரிக்க சகல லாபங்களும் நன்மைகளும் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள் சந்திக்கலாம். அக்கறை தேவை, மாற்றம் உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருத்தி நிறைந்த நாள், உதவி கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு முன்னேறுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது எதிர்பார்த்த சில காரியங்களில் போராடி வெற்றியும் பெறுவீர்கள். எண்ணிய வேலைகள் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். நன்மைகள் விளையும் நாள். கல்வி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மேன்மை ஏற்படும். வேலையில் ஈடுபாடு உண்டாக்கும். உங்களுக்கான முக்கிய திறமைகளை உத்தியோகத்தில் வெளிப்படுத்துவீர்கள். அதற்கான சூழல் அமையும். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்கள். பழைய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். திருமண வைபவம் மற்றும் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் மற்றும் உயர்ந்த அந்தஸ்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. மகர ராசி அன்பர்களே, கடந்த கால பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வழக்கு முகாந்திரமாக நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வருமானம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நிதி நிலைமைகள் சீராக இருக்கும். பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் துணையை மகிழ்வீர்கள். தம்பதியர்கள் மிக இணக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இந்த நாளை சந்திப்பீர்கள். கூடுதலான மன மகிழ்ச்சி என்பது உண்டு. மறைமுகமாக எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். விலகி செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நட்பு நிறைந்த நாள். நண்பர்களிடையே பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்கும். மாணவர்கள் மகிழ்வாக இருப்பீர்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அருள் நிறைந்த நாள். இந்த நாளில் நீங்கள் பிரத்யேகமாக வழிபாடுகளை செய்வது இன்னும் மேன்மையை அதிகப்படுத்தும். திருவோண நட்சத்திரக்காரர்களின் அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானே. ஆக மனதார ஆத்மார்த்தமாக சந்திர பகவானை நினைத்து கோவிலுக்கு சென்ற தீபங்கள் ஏற்றி வரலாம். இன்றைய நாளில் வழிபாடு முறைகளை மிக சரியாக மேற்கொள்ளுங்கள். எதிலும் தவறுகள் நேராதபடி பார்த்து கொள்வது நல்லது. பெற்றோர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். மறைமுகமாக இருந்த சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாக்கும். நட்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்பான விஷயங்களில் அரசாங்கம் தொடர்பான செயல்களையும் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அற்புதம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு ராசிகள்: ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள்: மேஷம்,
சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் சுமூகமாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவீர்கள். ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு நிறைந்த நாள். எதிரிகள் நீங்கும். மன நிறைவு பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு ஏற்படும். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் ஆதாயங்கள் உண்டாக்கும். சமூகத்தில் நல்ல மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் நிறைவு இருக்கும். திருப்தி காணப்படும். அலைச்சல்கள் நீங்கும். தொழிலில் லாபம் மேம்படும். நன்றாக ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் செயல்படுவீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் மேன்மை வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலை தெய்வமாக நம்பி வழிபடுவீர்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நன்மைகள் யாவும் உங்களுக்கு அதிகம் வந்து சேரும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேன்மையாக இருப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய முயற்சிகள் நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி ரீதியாக இருந்த குழப்பங்கள் தடைகள் நீங்கி முன்னேற வாய்ப்புகள் அதிகம். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் திடத்தையும் தைரியத்தையும் உண்டு பண்ணும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாக்கும். எண்ணிய வேலைகளை வியாபாரத்தில் அதிக நாட்டம் செலுத்துவீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்கி வருவீர்கள். எண்ணிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. தெய்வீக காரியங்களில் மனம் மகிழும். முயற்சிகள் நிறைந்த நாளாக இருக்கும். சுயமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். நம்பிக்கை வாய்ந்த வார்த்தைகள் உங்களுக்கு மன மகிழ்வை கொடுக்கும். உங்கள் துணைவர் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன நிறைவாக உணர்வீர்கள். வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் புதிய முயற்சிகள் கைகூடி வரும். தொடர் முயற்சிகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான அமைப்புப்படி குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். புதிய துறைகளில் நாட்டம் இருக்கும். முன்னேற்றம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மைக்கான வாய்ப்புகள் கிட்டும். அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி நிறைந்த நாள். குழப்பங்கள் விலகும். மன கஷ்டங்கள் அகலும்.
இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் அனைத்தும் சுபிக்ஷமாகவே இருக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்றைய ராசி பலன்களில் அரசு விவகாரத்தில் சற்று கவனமாகவே பார்த்துக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், வருமான ஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் மிதுன ராசியில், அதே போல 7ஆம் இடத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், விரைய பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது இன்றைய நாள் சுறுசுறுப்பாகவும் மகிழ்வாக உங்களுடைய வேலைகளை தொடங்குவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உத்தியோகத்தில் நல்லதொரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரைந்து வருவார்கள். எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு பெறுவதற்கான வழிவகைகள் உண்டு. மேன்மை நிறைந்த நாளாக காணப்படுகிறது. சகோதரர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்கக்கூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சௌபாகியமும் நிலைத்து இருக்கும். நல்லிணக்கத்துடன் இருப்பீர்கள். உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் மேம்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இன்பமயமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு காணப்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நாளாகவே அமையும். ஆழ்ந்த சிந்தனைகளோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். பங்கு சந்தை விவகாரங்களில் தீவிரமாக செயல்படுவீர்கள். வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் நாட்டம் அதிகரிக்கலாம். பொருட்கள் விற்பனை செய்வதில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. நற்செய்திகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். நலம் கூடிய நாள். நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். லாபம் நிறைந்த நாள். மகிழ்ச்சி குதூகலம் நிறைந்தே இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.